வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்குங்க நம்ம டெய்லரிங் கிளாஸ்ல போட் நெக் பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். போட் நெக் வந்து எப்படி பேப்பர்ல மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுங்க நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்க ஒயிட் கலர் பேப்பர்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கேங்க. இந்த பேப்பரை நீங்க ரெண்டா ஃபோல்டு பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. நம்ம பிளவுஸ் எப்படி போடுவோமோ அதே மாதிரி பேப்பரை மடிச்சு நீங்க போட்டுக்கணும். நம்ம கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ணலாங்க. போட் நெக் அப்படின்னா நீங்க 3 வைக்கலாம் அல்லது 3 கூட நீங்க வச்சுக்கலாங்க. கழுத்து வந்து கொஞ்சம் அகலமா தாங்க வரும். நம்ம நார்மல் பிளவுஸ் அப்படின்னா நம்ம 2, 2.5, 2.25 அந்த மாதிரி வைப்போம். இதுல வந்து நீங்க 3, 3 வரைக்குமே நீங்க வச்சுக்கலாங்க. கழுத்து அகலங்க நான் 3 இன்ச்சு மார்க் பண்றேன். அதே மாதிரி பின் கழுத்துங்க, பின் கழுத்து இறக்கம் வந்து நான் 9 இன்ச்சு மார்க் பண்றேங்க. கீழே வந்து நம்ம கழுத்து அகலம் 3 இன்ச்சு வச்சுக்கலாங்க. நம்ம மேல 3 இன்ச்சு வச்சோம். நீங்க இதுல 3 இன்ச்சு வச்சாதாங்க உங்களுக்கு அழகா இருக்கும். பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கிராஸா வரும், அழகா இருக்கும். அதனால கழுத்து அகலம் மேல 3 வச்சுக்கோங்க. கீழே வந்து 3 இன்ச்சு வச்சு நீங்க ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப எல்லாருமே இந்த போட் நெக் தாங்க விரும்புறாங்க. சுடிதார் பிளவுஸ் எல்லாத்துக்குமே இந்த போட் நெக் தாங்க தச்சு போடுறாங்க. நிறைய பேருக்கு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமே இருக்கும். அதுக்காண்டி தாங்க இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பங்க நம்ம அக்குள் வந்து மார்க் பண்ணணும். அக்குள் வந்து 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி அகலம் வந்து நான் 9 இன்ச்சு மார்க் பண்றேங்க. நம்ம ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்க. ஒரு சிலர் டேப் வச்சே லைன் போடுறாங்க. அது வந்து கரெக்டா வராது. நீங்க ஸ்கேல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் வந்து நேரா வரும். அதனால நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்கேலே யூஸ் பண்ணுங்க. அடுத்துங்க நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. அக்குள் பகுதியிலங்க நம்ம வளைவு போடணும். நீங்க கையிலையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட நீங்க வளைவு போட்டுக்கலாங்க. நீங்க ஸ்கேல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டா வரும். அடுத்துங்க நம்ம கழுத்து அகலம் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோங்க. நீங்க அந்த மார்க் பண்ணது கீழேன்னு டேப் வச்சு 3 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணணுங்க. நம்ம குட்டியா ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போடணும். போட் நெக்னாலே உங்களுக்கு மேல ஒரு பாக்ஸும் கீழே ஒரு பாக்ஸும் தாங்க வரும். நம்ம குட்டிய பாக்ஸ் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு கீழேன்னு 6 இன்ச்சு மார்க் பண்ணீங்க. ஸ்கேல் வச்சு லைன் போடுங்க. அகலம் வந்துங்க 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இடுப்பு பகுதியில அகலத்தை விட ஒரு 1/2 இன்ச்சு இல்லாட்டி 1 இன்ச்சு குறைச்சுங்க நீங்க இடுப்பு பகுதியில மார்க் பண்ணணும். நான் 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிங்க. நம்ம அக்குள் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடுப்பு பகுதியில மார்க் பண்ணதையும் ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடணும். அதே மாதிரியே நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கோம். அதையும் வந்து நீங்க ஸ்கேல் வச்சு லைன் போட்டு ஜாயின் பண்ணி விடுங்க. நம்ம கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். குட்டிய பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதுல வந்து நீங்க வளைவு மாதிரி போடணுங்க. நான் இந்த ஸ்கேல் வச்சே நான் வளைவு போட்டுக்கிறேன். நம்ம கீழே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோங்க. அதுல வந்து நம்ம டைமண்ட் ஷேப்ல நம்ம வந்து வரைய போறோம். அது எப்படின்னா, நம்ம கீழே பாக்ஸ் போட்டதுல நீங்க டேப் வச்சு அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 இன்ச்சு வருதுங்க. இந்த 6 இன்ச்சுல பாதி வந்து 3 வருது. அந்த 3 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு நீங்க ஸ்கேல் வச்சு நீங்க கிராஸா லைன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் நெக் வந்துருங்க. இப்ப நான் ஸ்கேல் வச்சு லைன் போடுறேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்க லைன் போட்டுக்கோங்க. போட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் நெக் வந்துரும். நம்ம போட் நெக்லயே டைமண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்க ஸ்ட்ரெயிட்டா கிளாத்ல வந்து நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பேப்பர்ல மார்க் பண்ணி பாருங்க. மார்க் பண்ணதை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டா மார்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க பேப்பரை கட் பண்ணி எடுங்க. நீங்க அதுக்கப்புறமா கிளாத்ல போட்டு நீங்க கட் பண்ணிக்கலாங்க.
டைமண்ட் போட் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க அழகா நீட்டா வந்திருக்குங்க. அடுத்த நெக் வந்துங்க பார்க்கலாம். நம்ம எப்படி மார்க் பண்ணணுமோ அதே மாதிரியே இதுலயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. பேப்பரை வந்து 2ஆ ஃபோல்டு பண்ணி போட்டுக்குங்க. அதே மாதிரியே கழுத்து அகலம் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சேம் அதே மெத்தேட்ல நம்ம அதே அளவுல மார்க் பண்ணிக்கலாம். நம்ம போட் நெக் மட்டும்தாங்க உங்களுக்கு வித்தியாசம் வரும். நான் வந்து 4 நெக்குமே வந்து ஒரே அளவுலயே நான் மார்க் பண்றேன். இந்த போட் நெக்குங்க அரை முக்கோணத்துல வருங்க. இந்த நெக் ஷேப்பு பாருங்க. நம்ம கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து நீங்க மார்க் பண்ணிட்டே வரணுங்க. அரை முக்கோண ஷேப்ல இந்த நெக் வருங்க. பாருங்க நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பேப்பரை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க நம்ம ரெண்டாவது போட் நெக்கையும் கட் பண்ணி எடுத்துட்டோங்க. அடுத்து மூணாவது போட் நெக் பார்க்கலாங்க.
அதே மாதிரி பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மூணாவது போட் நெக்குங்க. பூ டிசைனில் வருங்க. பூ ஷேப்பில் வரும். இப்போ மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த நெக் பாருங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பிளவுஸ்க்குலாம் தச்சு போட்டோம் அப்படின்னா அழகா இருக்கும். இப்ப 4வது நெக் பார்க்கலாங்க.
இந்த போட் நெக் பாருங்க ஹார்ட் ஷேப்ல வந்திருக்கு. நம்ம 4 போட் நெக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க எவ்வளவு நீட்டா வந்திருக்குன்னு. நம்ம பிளவுஸ் சுடிதாருக்கெல்லாம் இந்த நெக் வச்சு தைச்சு போட்டோம் அப்படின்னா அழகா இருக்குங்க. இதுலயே ரோப் வச்சு தைச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.